லாஸ்ட் டைம் நம்ம வந்து கரட் ஆப்ரேஷன் செஞ்சிருந்தோம். இதுல வந்து நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தந்துருவேன். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். சேஞ்ச் பண்ண டேட்டாபேஸ் டேபிள கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுல ஒரு 20 டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது பண்ணிட்டு இப்ப நான் PostgreSQLல லாகின் பண்றேன். PSQL யூசர் Postgres பாஸ்வேர்ட் ரூட் என்னாச்சு Postgres ரூட் லாகின் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு டேபிள்ஸ் எல்லாம் காட்டுறேன். செலக்ட் that name from PG database. இங்க உங்களுக்கு ஒரு டேபிள் தெரியுது. இந்த டேபிள் அது டேட்டாபேஸ் டேபிளுக்கு அப்புறம் டிஸ்பிளே டேபிள். இங்க உங்களுக்கு எம்ப்ளாயீஸ்னு ஒன்று தெரியும். அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கிறேன். ஸ்லாக் டிஸ்கிரைப் எம்ப்ளாயி தெரியும். ஒரு ஐடி, ஒரு நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், சேலரி, ஹையர் டேட். இதில் வந்து இன்டீஜர் வந்து நாட் நல், அதுக்கப்புறம் ஐடி வந்து நாட் நல் ப்ளஸ் ப்ரைமரி கீ. இதுலேருந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஏன் வரல டேட்டா? நான் டேட்டா பேஸை சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் டியூஸ்டே. இப்போ செலக்ட் ஆல் பண்ணால் வரும். ஏன்னா டேட்டா பேஸ் ரெண்டுத்துலேயும் இருந்துச்சு. இதில் தான் டேட்டா நான் ஃபெச் பண்ணியிருந்தேன், இன்சர்ட் பண்ணியிருந்தேன். எல்லா டேட்டா இங்கே வந்துருச்சா? இப்போ நம்ம வந்து கிளாஸஸ் பார்க்க போகிறோம். நம்ம Postgres அப்படின்னா எல்லா ரிலேஷனல் டேட்டாபேஸ்லையும் எவ்வளோ கிளாஸஸ் இருக்குது. நம்ம இதில் வேர் டிஸ்டிங்க்ட்னா என்னது, ஆர்டர் பை, லிமிட், லைக் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வேர் கண்டிஷன் நார்மலி லாஸ்ட் டைம் டிலீட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி ஸ்பெல்லிங் வேர்னா யார் எல்லாமே வேணாம். யாருது டிபார்ட்மெண்ட் ஐடிஓ அவங்க மட்டும்தான் இருக்கு வேணும் எனக்கு அப்படின்னா வேர் கண்டிஷன் எங்க டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சிங்கிள் இன்வெர்டட் காமாஸ் போடணும் ஐடி. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங். இப்போ உங்களுக்கு தெரியும் யார் யார் ஐடியோ அவங்க மட்டும் வந்துக்கிறாங்க. எந்த கண்டிஷன் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். வேர் நேம் ஈக்குவல் டு நேம் போட்டு பார்க்கலாம். வேர் நேம் ஈக்குவல் டு அஞ்சலி அருண் குமார் அருண் குமார். உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது, வந்துருக்குதா? இதுதான் நம்ம வேற கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து டிஸ்டிங்க்ட் பார்க்கலாம். டிஸ்டிங்க்ட்னா இப்போ இந்த டேபிள் நீங்க பாத்தீங்கன்னா ஐடி 1 2 3 டிஸ்டிங்க்ட்னா டிஃப்ரெண்டான வேல்யூ, தனித்துவமானது. இப்போ நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் ஆல் ஃப்ரம். இது நார்மலா கண்டிஷன் எழுதுவோம். டிஸ்டிங்க்ட் நம்ம எதுனா ஒன்றை தான் டார்கெட் பண்ண முடியும். இப்போ பேரு டிஸ்டிங்க்ட் பண்ணா இப்போ ரவி ஐடியில் இருக்கிறான், விஜயானந்த் ஐடியில் இருக்கிறான், ரெண்டு வரும். ஆனால் நம்மளுக்கு வெறும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, தனித்துவமான டிபார்ட்மெண்ட் அதை பார்க்கணும். அதனால டிஸ்டிங்க்ட் ஆஃப் எது டிஸ்டிங்க்ட் வேணும், டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எந்த டேபிள் எம்ப்ளாயி வந்துச்சா. இங்க ஐடி நிறைய இருக்குது, ஆனா ஒரே ஒரு வாட்டி பிரிண்ட் ஆயிருக்குது. அப்படின்னா டோட்டலா 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்ம எம்ப்ளாயி கிட்ட. டிஸ்டிங்க்ட் வந்து யூனிக்கா இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப இங்க டிஸ்டிங்க்ட் ஆஃப் ஏஜ் பார்க்கலாமா? இங்க 30 ஒரு தடவை இருக்குது, 2 தடவை இருக்குது. எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஏஜ் காரங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலா ஏஜ் வரும். இதுதா 11 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜ் அப்படின்னா 9 பேருக்கு யார் கூடயோ கோரிலேஷன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பை லாஸ்ட்ல பார்க்கலாம். லிமிட் பார்க்கலாம். லிமிட் இப்ப நம்ம கிட்ட வரையும்
ஒரு 20 டேட்டாஸ்க்கு இதாக இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியும். ரியல் ப்ரொடக்ஷன்ஸில் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் லிமிட்டேஷனோட பார்க்கணும்னா செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி. எவ்வளோ டேட்டா வேணும்? லிமிட் 2 அப்படின்னா 2 டேட்டா வரும். லிமிட் 10 பண்ணிங்கன்னா 20லேருந்து 10 டேட்டாஸ் வரும். இதுதான் லிமிட். நெக்ஸ்ட் வந்து லைக். லைக் ஒரு யூனிக்கானது. இப்போ உங்களுக்கு சர்ச் பண்ணணும்னா இப்போ நான் செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் நேம் ஈக்குவல் டு அருண் நீ எழுதுனா 0 டேட்டா. ஆனால் இங்கே அருண்னு பேர் இருக்குது, ஏன் வரல? ஏன்னா நம்ம ஃபுல் நேம் தரல. ஈக்குவல் டு டைரக்டாக கம்பேர் பண்ணி பார்ப்போம். டைரக்டா கண்ட்ரோல் பண்ணும். ஆனா லைக் வந்து அதை செக் பண்ணும். இப்ப செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் நேம் லைக்னு போட்டிங்கன்னா அது மாதிரி சிமிலர் ஆனா பரவாயில்ல. எனக்கு இப்படி ARUன்னு வந்து முன்னாடி எந்த கேரக்டர் வேணாலும் இருக்கட்டும், அப்படி வந்தா எனக்கு அதெல்லாம் பிரிண்ட் பண்ணுங்க. ARUல யாரும் இல்லை, ஏன்னா அருண்ல A கேபிட்டல் கேப்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் அருண்னு வந்துருக்கும். அதே மாதிரி எனக்கு யாரது பேர் ராலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அவங்க எல்லாம் வேணும்னு பண்ணா இங்க ரமேஷ், ராதா, ரவி, ராஜேஷ் எல்லாம் வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எண்டில் முடிகிற மாதிரி வேணும்னா ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் சிம்பிள் வரும். எனக்கு ANல முடிகிற பேர் வேணும், அதனால இங்க உங்களுக்கு தெரியும் எல்லாம். அதுவே இப்ப நான் பாண்டியன் மோகன் எழுதிட்டேன்னா மோகன்ல முடிகிற பேர் வேணும், மோகன். பின்ன மோகன்ல யாரும் முடியல, ஏன்னா நான் கேபிட்டல் எம் ஸ்மால் எம் போட்டுக்கிறேன். கேபிட்டல் போட்டா வரும். ஏன்னா கேப்ஸ் கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷனல் ஸ்ட்ரக்சர்ல. இப்போ அதுவே உங்களுக்கு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் தெரியல, வெறும் இந்த நடுவில் இந்த பேர் வரணும். ஸ்டார்டிங்லயும் எண்டும் தந்துட்டு நான் நடுவில் ராஜ்னு தரேன். இப்போ உங்களுக்கு யாருமே வராது. கேபிட்டல் ஆர், ராஜ் ஆர். நீங்க பாத்தீங்கன்னா ராஜ், ராஜ், ராஜ் எந்த இடத்துல இருந்து எந்த இண்டெக்ஸிங்ல வேணாலும் அது கண்டுபிடிக்கும். இதுதான் லைக். இப்போ ஆர்டர் பை பார்க்கலாம். ஆர்டர் பைனா ஒரு சீக்வென்ஸா அது செலக்ட் பண்ணும். செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் பை. அதே மாதிரி ஆர்டர் பைல செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் நேம். கண்டிஷன் தரல, ஆர்டர் பை பண்றோம்ல, நம்ம எழுதிடலாம் ஆர்டர் பை நேம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ஜம்பிள்ட் ஆயிடுச்சு, எல்லாமே அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல வந்துருச்சு பேரு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அருண், விக்னேஷ் ரேண்டமா பேர் இருந்துச்சு. இப்போ பாருங்க சீக்வென்ஷியலியா வந்துருச்சு. அதே உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பெரிய வயசுக்காரங்களா வேணுமா இருந்துச்சுன்னா ஆர்டர் பை ஏஜ். இப்போ பார்த்தீங்கன்னா 26 எல்லாத்தோட சின்ன பையன் இங்க, 26 எல்லாத்தோட பெரியவங்க இங்க. அதுவே சேலரி வைஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா ஆர்டர் பை சேலரி. பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கம்மி 65, எல்லாத்தோட ஜாஸ்தி 85. அதே உங்களுக்கு டேட் வைஸா வேணும்னா ஹையர் டேட் வைஸா வந்துருச்சு. உங்களுக்கு ஒருவேளை டிசெண்டிங்ல வேணும்னா ஏஜ், எது டிசெண்டிங்ல வேணுமோ அதை போட்டு டிஎஸ்சி எழுதிட்டீங்கன்னா டிசெண்டிங்ல வரும். தெரியுதா? இதுதான் நம்ம ஆர்டர் பை ஃபங்க்ஷன். இந்த வீடியோக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.